சொல்லுங்க பாலு. பார்த்துருக்காங்க, நாங்களும் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த படத்துலேயே அதை தாண்டி வேற ஏதாவது கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா லவ்வா பார்த்துருக்கோம், நாங்கள் டீசர் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு. இல்லைங்க, ஓகே, லவ்வாக பார்த்துருக்கீங்க. அது எத்தனையோ படங்களில் லவ் சீட்டிங்கு, லவ் இது அப்பாவாவும் எல்லாமே பார்த்துருக்கீங்க. இதில் வேறு கோணத்தில் என்ன பார்க்க முடியும். நீங்கள் அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட், ஃபேமிலி விஷயங்கள் வரும்போது அந்த 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 ஃபீலிங்குக்கு கொண்டு வந்திருக்காரு டைரக்டர். பட் அதர்வைஸ் டெஃபினட்டாக வேறு ஆங்கிள் ஆஃப் திங்கிங் தான் இது. அண்டு நல்லா பண்ண வச்சிருக்கிறாரு. எனக்கு பிடிச்சிருக்கு, சக நடிகர்களுக்கு பிடிச்சிருக்குன்றாங்க. ஹோப் உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். சில்வர் ஜூப்ளி நாயகன் இவ்வளோ நாள் வந்து ஹீரோவாக தான் களம் காண்டுட்டு இருக்காரு, இப்பவும் ஹீரோவாக தான் இருக்காரு. ஆனால் விஜயோடைய படத்தில் வந்து ஹீரோவாக களம் இறங்கியிருக்காரா? இது உங்களுக்கு தெரியாதது கிடையாது. என்னோட முதல் படமே கோகிலாங்கிற படம், கமல்ஹாசன் சார் தான் ஹீரோ, நான் அதில் ஒரு ரோல். முதல் தமிழ் படம்னு சொல்லிட்டு இருக்கிற இப்போ மூடு பண்ணியில் பிரதாபோதன் சார் தான் ஹீரோ, நான் ஒரு கேரக்டர். நமக்கு அப்படியெல்லாம் இல்லை. கேரக்டர்கள் வந்தால் நடிக்கிறதுக்குங்கிறது எப்பவுமே தயாராக இருக்கும். நான் ஒரு நடிகன் பேசிக்கலி, எனக்கு பிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ அதனால வரதுல 10 வந்தால் அதில் 1-2 வி வில் செலக்ட், அந்த மாதிரி தான் விஷயங்கள் தவிர வேறு ஒன்று இல்லை. விஜய் படத்துலேயே இப்போ இல்லைங்க, என்னோட வாய்ப்பு இருக்குங்க. தேங்க்யூ சார். விஜயுடைய படத்துலேயே வந்து இப்போ வந்து 3 பேருமே லவர் பாயாக நடிச்சிருக்கீங்க. ஆக்சுவலாக பிரசன்ட் சாரும் லவ் போர்ஷனு, விஜய் சாரும் லவ் மூவியா வந்து கதை சொன்னாரா? இல்ல கேக்குறோம்ல. இல்ல கதை நடிச்சிருக்கீங்களா? அததான் கேட்க வரேன். நீங்க நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க, லவர் பாயா நடிக்கல. அவர் படம் ஃபுல்லா லவ் பாயா தான் நடிச்சிருக்காரு மோகன் சார். இல்ல எந்த படம் பண்ணலையா சார் லவ் பாயா? ஏங்க இப்போவா? இல்ல தொடர்ந்து நீங்க பண்ண படங்கள்லாம் வாங்க தனியா பேசிப்போம். ஏன்னா தொடர்ந்து படங்கள் பத்தி நான் இப்போ பேச முடியுமா? எல்லாருக்கும் டின்னர் டைம் இல்ல. இதுலயும் 3 பேர் அதே மாதிரி வந்திருக்கீங்க லவ் பாயா, அதனால கேக்குறேன். இதுல யாருக்குமே பிரச்சனை இல்லையே. இப்போ இதுல என்ன பிரச்சனைன்னு புரியல. லவ்வர் பாயா இருக்கிறவன் எப்பவுமே லவ்வர் பாயா இருக்க முடியுமா? ஒண்ணு, எல்லாருக்கும் கதைக்கு ஏற்ற தானுங்க கேரக்டர்ஸ். ஸோ அதில் வித்தியாசமாக கிடைக்கும் போது தான் அதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும். அதை டைரக்டர் கரெக்டாக யூஸ் பண்ணால் சந்தோஷம் தானே. இந்த டீசர் பார்த்தீங்களா நீங்க? இல்லை நீங்கள் ஒரு நிமிஷம் இந்த டீசர் பார்த்தீங்களா? அதில் நீங்கள் வந்து லவ்வாக பண்ணியிருந்தீங்க, இது என்ன பண்ணீங்கன்னு கேட்டிருந்தேங்க. அதனால தான் டைரக்டர் வந்து மோகன்னு மாற்றிருக்காரு. அதனால இதில் அது இல்லை, நீங்கள் எதிர்பார்த்தது இல்லை. டீசர் இன்னொரு வாட்டி நான் போட சொல்கிறேன், நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். நீங்கள் இது கேட்டீங்க இந்த படத்தில், இல்லை இது கேட்டீங்க அதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல. ஆமாம், இதில் வந்து அதனால தான் இதில் வந்து லவ்வராக பண்ணல, மோகன் இல்லை மோகன். தேங்க்யூ. எல்லாரும் வெயிட்டிங் டின்னருக்கு சார். அதுதான் சொல்கிறேன் நான். மோகன் சார், உங்களுக்கு ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின், எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் கொஸ்டின் தான் இருக்கும். இப்போ என்ன சில்வர் ஜூப்ளிலாம் நீங்கள் நிறைய பார்த்துட்டீங்க. இப்போ வர படத்தில் வந்து 3 நாளில் சக்ஸஸ் மீட்டு, 5 நாளில் வந்து சூப்பர் ஹிட்டெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து சூப்பர் ஹிட்லலாம் நீங்கள் பார்த்து கடந்து வந்த ஆள் நீங்கள், சரிங்களா? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இப்போது இருக்கிற நம்ம நண்பர்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். அப்போவே என்னோடய படங்கள் 100 நாளோ சில்வர் ஜூப்ளி ஆனாலும் எந்த படத்துக்கும் நம்ம வந்து ஃபங்க்ஷன் கொண்டாடுனதே இல்லை. அப்போவே இப்போ ஃபங்க்ஷன் பண்ணணுன்னா நம்ம தயாரிப்பாளர்கிட்ட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்ததை, சார் அடுத்த கதைக்கு உட்காருவோம் சார், என்ன சார் நீங்கள் ஏதாவது நீங்கள் கிஃப்டாக கொடுக்குறதா இருந்தால் டெக்னீஷியன்ஸ் பணமாக கொடுத்துடுங்க. நீங்கள் நம்ம அடுத்த மக்களுக்கு தெரியும் ஓடி இருக்கிறது, நம்ம வந்து அடுத்த படம் ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதில் நல்ல கதை இருந்தாங்கிறதுக்கு தான் நான் அப்போலேருந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போது அப்படி தான் பண்ண போகிறோம். ஸோ எதுவுமே நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணோம் இதை ஃபாலோ பண்ணோங்கிறதே இல்லை சார். மோகன் சார். சரிங்க சார், சொல்லுங்கள் ஐயா. சரி சார். சார் இப்போ வந்து சார் ஒரு நடிகர்னா ரசிகர்கள் சில விஷயங்கள் எதிர்பார்த்து வருவாங்க. இது வரைக்கும் ஒரு ரொமான்ஸ் மட்டும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் இருக்குது. ஏதாச்சும் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் வந்து ரொமான்ஸ் மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்லைங்க, தப்பாக நினைங்க. என்னோடய ரசிகர்கள் எப்போவுமே நல்லதாக எதிர்பார்க்குறாங்க தவிர இதுதான் எதிர்பார்த்ததே இல்லைங்க ரசிகர். அதனால தான் நான் சொல்கிறேன், விதிங்கிற படம் ரசிகர்கள் என்கிட்ட ரொம்ப பர்டிகுலராக எதிர்பார்த்துருந்தா அந்த படமே ஓடி இருக்காது. எப்படி இவங்க வந்து ஒரு பொண்ணை சீட் பண்ணலான்னு தான் கேட்டிருப்பாங்க, அப்படி பண்ணலை அவங்க. அதனால் ரசிகர்கள் என்னோட ரசிகர்கள் மேலே எனக்கு அபாரமான நம்பிக்கை இருக்கிறது. அதுதான் அவங்களுக்கு படம் நல்லா இருக்கணும், நான் நல்லா நடிச்சிருக்கணும், அவ்வளோதான். நம்ம பையன், நம்ம வீட்டுக்காரர், நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம பையன், நம்ம அப்பா, இப்படி தான் யோசிக்கிறோம். அதனால் அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டோங்கிறது உண்மையான விஷயம் இந்த படத்துலேயும். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
ஆமா விதி படம் இன்னமும் எந்த கோர்ட்டு சீன் எந்த படத்தில் வந்தாலும் எங்களுக்கு விதி படம் மாதிரி இருக்குது இல்லை அதை தான் பேசுவோம் இல்லையா ரசிகர்கள். இந்த படத்தில் ஏதாவது சட்டம் கோர்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா? ஏன்னா சார் வேற கையில் துப்பாக்கியோடய தெரியுறாரு மோகன் சார் வேற, அதனால கேட்குறேன். ட்ரெய்லரில் புத்தகத்தோடு அலைகிறோம். டோன்ட் வரி. வாழ்த்துக்கள் 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 சார். ஓகே, நன்றி அனைவருக்கும். நன்றி, வணக்கம்.